இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, அம்மா வீட்ல இருக்காங்களா? பாட்டி, உங்களதான். அம்மா வீட்ல இல்லல்ல. அது அம்மா வீட்ல இருக்காங்களா இல்லையா? பாத்தீங்களா, அம்மா வீட்ல இல்ல. அப்படின்னா ஃபங்க்ஷன்ல இருந்தவங்க தான் என் அம்மாவா இருக்கணும். அப்படி அவங்க அம்மாவா இல்லனா வீட்லயே அம்மா இல்லன்னு போது அம்மா எங்க போயிருப்பாங்க? அம்மா இங்கதான் இருக்கேன். அம்மா, அம்மா, அம்மா நீங்க இங்கதான் இருந்தீங்களா? ஆமா. அப்ப அங்க இருந்தது யாரு? அங்கனா எங்க? அங்க இருந்த டீ பாக்கிறதுக்கு உங்களை மாதிரியே இருந்தாங்க. ஆனா நான் யாருன்னு தெரியாத மாதிரி இருந்தாங்க. ஆமா, உன்னை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீ யாரெல்லாம் பாக்குறியோ அவங்களெல்லாம் அம்மான்னு நீ எப்படி நினைப்ப ஜுன்னு? சாரி அம்மா. ஜுன்னு, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. ஜுன்னு கிட்ட போய் சொல்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு அவங்க எல்லாரையும் நான் ஏமாத்திக்கிட்டு இதை எப்படி கண்டினியூ பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல அர்ஜுன். ஒரு சில வழிகள் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம இலக்கு அடையறதுக்கு அதுக்கு முன்னாடி வர கல்லையும் முள்ளையும் நாம தாண்டி போய் தான் ஆகணும். ஆனா பெத்த குழந்தை கிட்ட கூட இந்த மாதிரி. உன்னோட வேதனை எனக்கு புரியுது, உன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வேற வழி இல்ல லக்ஷ்மி. மனச நீ கல்லாக்கிக்கணும். நீ தப்பு பண்றங்கிற பிரம்மையில இருந்து நீ முதல்ல வெளியில வரணும், சரியா? அக்கா, எல்லாம் சரிக்கா. ஆனா நாளைக்கு சம்யுக்தாவா அந்த வீட்ல அடி எடுத்து வைக்க போறீங்களா? அடி எடுத்து வைக்கணும் ஜானு. ஆமா ஜானு, என் கூட சேர்ந்து நீயும் அந்த வீட்டுக்குள்ள வரணும். நானா? அந்த வீட்டுக்கு வரப்போற மருமக நீ. இப்பத்துல இருந்தே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியலக்கா. நீ அந்த வீட்லயே இருக்கணும். அந்த வீட்ல உள்ளவங்க கூடயே நீ வாழணும். அப்பதான் உனக்கும் விவேக்குக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பு கிடைக்கும். அந்த வீட்ல என்னால எப்படிக்கா இருக்க முடியும்? தேவியானி அத்தை என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விடுறாங்க. என்ன ஒரு எதிரி மாதிரி பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்னால அங்க வந்து எப்படிக்கா உங்க கூட இருக்க முடியும்? அதுதான் நானும் யோசிக்கிறேன் ஜானு. ஜானு ஜானுவா இருந்தா அந்த வீட்ல இருக்கிறது கஷ்டம். அதே சமிக்தாவுடைய டீமா இருந்தா அந்த வீட்ல இருக்கிறது ரொம்ப ஈஸியாயிடும். என்ன சொல்றீங்க? நீங்க சரியா சொன்னீங்க அர்ஜுன். நீங்க சொன்னது உண்மைதான். இப்ப சம்யுக்தாவோட பேச்ச அவங்க கேட்பாங்க. சம்யுக்தாக்கு மரியாதை கொடுப்பாங்க. சம்யுக்தா கூட வர ஜானுவ கூட அவங்க அங்கேயே இருக்க விடுவாங்க. அப்படிதானே அர்ஜுன்? ஆமா லக்ஷ்மி. தேங்க்யூ அர்ஜுன். ஜானு, நீ ரெடியா இருந்துக்கோ. சரிங்கக்கா.